السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. நாம் எமது வாழ்வில் இஸ்திஃபாரை கடைபிடித்து வர வேண்டும். ஏனென்றால் அந்த இஸ்திஃபாரில் தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய இலகுத்தன்மையும் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்குடைய அபிவிருத்தியும் அதில் தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகிறான், فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. ஆகவே உங்கள் இரட்சகனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான். மலையை உங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்புவான், செல்வங்களையும் ஆண் மக்களையும் கொண்டு உங்களுக்கு உதவி புரிவான், உங்களுக்காக தோட்டங்களையும் ஆக்குவான், உங்களுக்காக ஆறுகளையும் ஆக்குவான் என திருமறையில் அல்லாஹ் கூறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் லஸிமல் இஸ்திஃபார, யார் இஸ்திஃபாரை தனது வாழ்நாளில் யார் கடைபிடித்து வருகிறாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மஹ்ரஜா ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب. அவனது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்குவான், அனைத்து கவலைகளை நீக்குவான், அவன் நினையாத புறத்திலிருந்து அவனுக்கு ரிஸ்க் வழங்கப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே எங்களுடைய ரிஸ்குடைய அபிவிருத்தியை இவ்வாறான சிறு சிறு திக்ருகளின் மூலம் எமது வாழ்வின் ரிஸ்கை அபிவிருத்தி செய்வோம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.